ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க. அப்போ உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது டோர் தானாக லாக் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அன்னைக்கு அந்த கார்டு கொடுத்த அந்த ஆளும் கூட இன்னொரு ஆள் கூட வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுவும் இல்லாமல் எதுக்காக அந்த மாதிரி ரூமில் வச்சு எடுக்கிறீங்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அதுதான் கான்செப்ட், போய் மாற்றிட்டு வாங்கலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன், இந்த ட்ரெஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆளுங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கலைன்னா உனக்கு தான் பிரச்சனை அந்த மாதிரிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ நிஜமாவே வந்து நீங்கள் கெட்டவங்க தானான்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்கள வந்து அடிக்கிறாங்க. அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறான். அவங்கள அடிச்சு போட்டுட்டு உன் பேரையாவது சொல்ல அட்லீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது வரும், அப்போ நான் உங்ககிட்ட ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாய் ஜான்சின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படி உனக்கு என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஜெனிஃபர்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஜெனிஃபரும் வந்துட்டு பரவாயில்ல, அந்த பையன் ரொம்ப கூலாக தான் உங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கடையோட ஓனர் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டிவியில் வந்து ஒரு ஆட் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆட்ல வந்துட்டு ஒரு பையன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை காப்பாற்றின அதே பையன் தான். இவன் உங்களுக்கு தெரியாதா, இவன் ரொம்ப பாப்புலராக இருக்கான், இப்போதான் இவன் டாப் மாடலாக இருக்கான், இவன் பேர் வந்து ஜெய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் இப்போ இவன் பேர் ஜெய்யா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளா அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் சாப்பிடவே இல்லை, அவங்க காசு இல்லைங்கிறதுனால. அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வருது. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்மெல் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ரூம்குள்ளார வந்து யாரோ வந்து நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு யாராவது இருக்கீங்களா, இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்லையா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு அந்த டோரை சும்மா லாக் பண்ணிட்டு வந்து அந்த நூடுல்ஸை ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா யாரோ வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான். அவனும் வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் இந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறியா, ஏன் நேற்று நீ மீட் பண்ணும் போதே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை, நான் எப்படியுமே உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அப்பயே ப்ராப்பராக சொல்லிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் பேர் வந்து ஜெய், நான் வந்து பொதுவாக மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ மாடலிங் பண்ணுற, நான் அந்த ஃபோட்டோவில் பார்க்க நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ஆனால் நேரில் இந்த யூனிஃபார்மில் நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா என்னை யாருமே கண்டுபிடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கவே விரும்பல, அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரியே காமிச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் நீ யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீயும் என்னை மாதிரியே தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்துட்டு ஆமாம், ஏன்னா நான் உங்களோட ஃபேனாக இருக்கேன், அதனால தான் நான் உங்களை மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம், நீங்கள் இந்த ஸ்கூலில் ஒரு பையனோட உயிரை காப்பாற்றிருக்கீங்களாமா, அப்போ இருந்தே நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதை நான் நார்மலாக நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, நீ வந்து உன்னோட நூடுல்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டேன், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவனுமே வந்து சிரிச்சுட்டு பரவாயில்ல சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இப்போ அவன் வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது F4 பாய்ஸ் எல்லாரும் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்போ தெரியாமல் அவன் வந்து ஜேசனை இடிச்சிடுறான். இடிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து முறைச்சு பார்க்குறாரு. உடனே அவன் வந்து சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அவர் அங்கேருந்து மேலே போகும்போது இவன் வந்து நம்ம ஹீரோவையும் முறைச்ச மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. அவங்க வந்து அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த ஜெய் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் அது அங்கே அந்த இடத்துக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் எதுக்கோ தான் போனதான் நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஜாப் என்ன சொல்லுங்க, நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நம்ம இன்டர்வியூ கொள்ளன்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. என்ன இப்பெல்லாம் உனக்கு மீட் பண்ணவே முடியறதில்லை, ரொம்ப பிஸி ஆகிட்டியோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம ஜப்பான் போகலாம், போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னைக்கு ஜெனிஃபருக்கு பர்த்டே, அதனால் அவள் பார்ட்டிக்கு நான் போகிறேன், என்னால் இன்னைக்கு வர முடியாது சாரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இவன் என்னடா எப்போ பாரு நீ வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ டேனியல் காட்டுறாங்க. டேனியல் வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஜெனிஃபர் வந்துட்டு நம்ம டேனியல் வீட்டுக்கு முன்னாடி போய் நம்ம வைக்கிறா. அப்போ நம்ம டேனியல் போய் ஒழிஞ்சுக்கிறா, நம்ம ஜெனிஃபர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜெனிஃபர் என்ன வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பேக்கில் வந்துட்டு ஏதோ க்ளவுஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டு போயிருக்கா. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுறாரு.
ஜெனிஃபருக்கு இன்னைக்கு பர்த்டேடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டேனியலும் வந்து ஜெனிஃபருக்காக gift எல்லாம் வாங்கிட்டு போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஜெனிஃபர் வந்துட்டு என்னது எனக்கு பர்த்டேவா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜெய் கூட சேர்ந்து அவனோட அந்த மாடலிங் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஜெய் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒருத்தவங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க தான் நான் ஃபோனில் சொன்ன ஆள், இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்போ அந்த லேடியுமே வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஒரு வேலை தராங்க. என்ன வேலை அப்படின்னா அந்த மாடல்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க ட்ரெஸ் எல்லாமே வந்து குப்பை மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அதையெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜெயுமே வந்து ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு வரான். திரும்பி வரும்போது நம்ம ஹீரோயின் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு எங்க 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த கேமரா மேலே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்துட்டு ஓ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது இல்லை அப்படிலாம் இல்லை, என்ன இப்படி உளறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, என் கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ அடுத்து உனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் தேவைப்படுது உன்னோட கப்பலாக இருக்கிற மாதிரி, பேசாமல் நீங்கள் வேணால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நானும் அதுக்கு செட் ஆக மாட்டேன், எனக்கு அந்த அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜெய் போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதில் உனக்கு நிறைய பேமெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படியா நிறைய பேமெண்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுமே நம்ம ஹீரோயினுக்கு பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் ஜெய்க்கும் சேர்த்து 2 பேர் கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்குறதுக்கு ரியல் கப்புள்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஜோட்ட புலம்பிட்டு இருக்காரு. அவளை எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறானே தெரில, அவளுக்காக தான் நான் நல்லது பண்ணுறதுக்கு தான் நினச்சேன். அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அவளை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது ஜோ வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ டிவியில் வந்துட்டு இந்த ஜெய்யோட ஆடு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுட் ஆகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெய் கூட உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இது ட்ரீட் தரதான் நினச்சிக்கோ, உனக்கு நிறைய பேமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேல, அதனால உனக்கு ட்ரீட்டுன்னா சொல்லி சாப்பிட்ருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணி. அப்போ வந்து இந்த ஜெய் வந்து நம்ம ஹீரோயினியவே பார்த்துட்டு இருக்கான். என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு உன்னை மாதிரி தான் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓ உனக்கு அண்ணன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர், எனக்கு ஃபேமிலின்னு வேறு யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஒர்க்குக்கு போகிறதுக்கு, நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனுமே கூட போகிறான். ஹீரோயினையும் ஜெய்யும் வந்துட்டு வீடு விட பேப்பரும் பால் பேக்கெட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜோ வரான். வந்துட்டு என்னாச்சு ஜான்சி உனக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினையும் நல்லா தான் இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜேசனையே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான், வீட்டுக்கு வந்து ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான், ஏன் ஜெனிஃபருக்கு பர்த்டேலாம் போய் சொல்லி ஏமாத்திருக்க, சரி ஓகே இதை பற்றிலாம் நான் பேசுகிற விரும்பலை, நான் உன்னை எனக்கு மீட் பண்ணல நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜோ கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு சோகமாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மேகசீன்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேகசீனில் பார்த்தா அந்த ஜெய்யோட ஃபோட்டோ மாடலிங் ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஹீரோயின் கூட அவன் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருக்கு. அதெல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்துட்டு இது ஜான்சி தானேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றியே. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமில் வரும்போது அந்த 3 பொண்ணுங்க இருந்துட்டு இவ பாரு எப்படி நம்மகிட்ட இருந்து எல்லாருமே பிரிச்சுட்டா, எல்லா பையன் கூட பழக ஆரம்பிச்சிட்டா, எவ்வளோ சீப்பானவங்களா இருக்கா, F4 பாய்ஸையும் நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இப்போ இந்த ஜெய்யுமே நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டாளா, இவெல்லாம் நான் விடவே கூடாது, நமக்கு வர வாய்ப்பெல்லாம் இவளே எடுத்துக்கலாம்லாம் சொல்லி புலம்பி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியை பார்த்ததுமே போயிட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து ஜெய் கூட பழகுவ, அதுவும் இல்லாமல் உனக்கு அசிங்கமா இல்லையா, எல்லாரையுமே எங்கள் கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்டு போறியே, எல்லா பசங்க கூட பழகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜெய் வேணா, ஏன் உங்க கூட படிக்கிற பொண்ணுகிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவீங்களா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்குலாம் தெரியாதா அப்படிலாம் சொல்லி ஜெய் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து திட்டிட்டு இருக்கான். வாஜான்சி நம்ம போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ஜெய் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து சில பசங்கள்லாம் வந்து அந்த மேகசின் காட்டுறாங்க. காமிச்சு இங்கே பாருங்க ஜான்சியோட மாடலிங் ஃபோட்டோலாம் வந்துருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி புக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து ஜெய் வந்து கை பிடிச்சி கூப்பிட்டு வரதை பார்த்துட்டு அவளோட கையை விட்டுறான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ஜெய்யோட கையை வந்து உதறி விட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதுக்காக தான் வந்து எங்கிட்ட போய் சொல்லி நீ அவாய்ட் பண்ணிட்டு இருந்தியா, எதுக்கு வந்து இந்த மாதிரி மாடலிங் ஃபோட்டோ எடுத்திருக்க, எதுக்கு இவங்கிட்ட சுற்றிட்டு இருக்க, இதுக்காக தான் வந்து அன்றைக்கி நான் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டப்போ ஜெனிஃபருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போய் சொன்னியா, ஏன் இப்படி என்னை சீப்பாக ஏமாத்தினேன்,
ஓ நீ வந்துட்டு க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை உண்மையை சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே, ஏன் இப்படி எனக்கு சீப்பா ஏமாத்துற அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்ககிட்ட பொய் சொன்னது தப்பு தான், ஆனால் வந்து அதை பற்றி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஜெய் வந்து சிரிக்கிறான் கிண்டல் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ இப்போ சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லையா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு நீ அந்த அளவுக்கு தான் நீ நினச்சிட்டு இருக்கிறியா, உனக்கே உன் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை, அதை நினச்சி தான் சிரிப்பு வந்துச்சு அப்படிலாம் சொல்லி சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனை நல்லா அடிச்சுட்டு இருக்கும் போதுமே வந்துட்டு அவன் நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ண மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, அப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம், ஜான்சிக்கு நீ தகுதியான பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு ஜெய் வந்து சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் இன்னும் அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு போதும் நிறுத்து, அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ நீ பதில் சொல்லு, என்ன சொல்ல போற, எதுக்காக என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறதில்ல, நீ என்னை புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை, அதனால இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனை வந்து காலர் பிடிச்சி தூக்கிட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதோட போதும், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வந்துட்டு நான் F4 பாய்ஸ் கிட்டையும் நான் பேச மாட்டேன், நான் உங்ககிட்டயும் பேச மாட்டேன், உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் இருந்துட்டு போறேன், அவன் என்னோட ஃப்ரெண்டாக தான் எங்களோட பழகுனா, அதை கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனை விட்டுட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்யும்போது நம்ம ஹீரோவை நினைச்சு அழுதுகிட்டே வந்து வேலை செய்யறாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது அங்கே லாக்கருக்குள்ளார பார்த்தா அவங்க F4 பாய்ஸோட ரெட் கார்டு வந்து இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு வந்து திரும்பவும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டு திரும்பவும் ஜான்சிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கடா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜெய் வரான். ஜெய் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டை தூக்கி கசக்கி வீசிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமுக்கு போனால் அவங்களோட டெஸ்க் வந்து திரும்பவும் காணாமல் போயிடுச்சு. அப்போ அங்கே 3 பொண்ணுங்களும் வந்துட்டு என்ன உன் டெஸ்க்கை காணுமா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு சரி டெஸ்க் எடுத்துகிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு போய் வந்துட்டு இருக்கும்போது அப்போ மேலேருந்து வந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் பாட் வந்து கீழே விழுகுது. அப்போ நம்ம ஜெய் வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஜேசன் தான் பண்ணியிருக்கான் பாரு, அவனோட கிளாஸ் ரூம்ல இருந்தா இதெல்லாம் விழுந்திருக்கு, வேற யாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற, திரும்ப ரெட் கார்டெலாம் கொடுத்துருக்கான் அப்படிலாம் சொல்லி இந்த ஜெய் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு ஜேசனை பற்றி நல்லா தெரியும், அவன் இந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது, அதுவும் இல்லாமல் அவன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டான், நான் ஷியோராக சொல்கிறேன் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு நீ காப்பாற்றுனதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜோ வரான். வந்துட்டு நம்ம ஹீரோன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. நீ என்ன நினைக்கிறியா நிஜமாவே ஜேசன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ வந்துட்டு எனக்கு அவனை 15 வருஷமாக தெரியும், அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஒரு ஆளே கிடையாது, நீ அவனை நம்பலையோ நான் அவனை ரொம்ப நம்புறேன், நீ தான் இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜோ கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோனையும் வந்துட்டு அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். போர்டில் வந்துட்டு இன்னைக்கு சயின்ஸ் லேபுக்கு தான் கிளாஸ் இருக்குது வந்துருங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கு. அதனால நம்ம ஹீரோனையும் போயிட்டு லேபுக்கு போய் பார்க்குறாங்க. யாரையுமே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்களோட கை தெரியுது. யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளார ஒரு பாட்டில் ஒன்று போட்டுட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பாட்டிலேருந்து வந்துட்டு ஒரு புகையாட்டம் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நேரமாக தேடிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா டோர் எல்லாமே வந்து லாக்கில் இருக்குது. நம்ம ஹீரோயினால வந்துட்டு மூச்சே விட முடியல. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜெய் வரான். வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்து காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்குள்ளார வந்துட்டு ஃபயர் அலாரம் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜெய் உள்ள வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ எல்லாருமே வெளியே வந்து நின்றுட்டு என்னாச்சு எங்கே ஃபயர் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஜெய் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து காலே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் வந்து வீட்லேயே கிடையாது, அதுவும் இல்லாமல் அவர் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அப்புறம் யார் கால் பண்ணாலுமே எடுக்காமல் ஃபோனெல்லாம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. இப்போ அந்த ஜெய் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான். அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்களையவே வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்களை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன், உங்கள் பையன்கிட்ட இருந்து ஜான்சி பிரிச்சுட்டேன், அவள் இப்போ எங்கூட தான் இருக்கா, நீங்கள் சொன்ன பேமெண்ட்டை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் வந்து ஹீரோவோட அம்மா தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோவோட அம்மாவுமே வந்து சந்தோஷத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிபி டேனியல் ஜோலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜேசன் என்ன பண்ணுறதுனே தெரில, அவன் எங்கே போனான்னு தெரில,
கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லி 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜெனிஃபர் வரா. வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஜான்சி வந்து காணோம் 2 நாளா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ 3 பேருமே வந்துட்டு ஜான்சியும் ஜேசனையும் தேடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்துட்டு ஒரு வாய்ஸ் கால் வந்து போட்டு விடுறான் ஜேசனுக்கு. இப்போ ஜான்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை, ப்ளீஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கால் வந்து போட்டு விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த விஷயம்லாம் வந்து மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி திரும்பவும் வந்து நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே வந்துட்டு இந்த ஜெய் வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னோட வீட்டில் தான் இருக்கீங்க, 2 நாளாக நீங்கள் என்னோட வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்தனால இங்கே தான் தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 நாளாக வீட்டுக்கே போகலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அந்த F4 பாய்ஸோட ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன், அதனால் அவங்க பயப்படல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க, இன்னும் வந்துட்டு நீங்கள் அந்த ஜேசனை நம்புறீங்களா? அவன் உங்களை 2 டைம் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், இன்னமா நீ நம்பிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி ஜெய் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்து ஜேசனை பற்றி பேசாத, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அவன்லாம் இதை பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் அவனை நம்பிட்டு இருக்கீங்களா? அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் வந்து இந்த மாதிரி வீக்காக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் அடிமையாகிட்ட வச்சிருப்பான். அவன் வந்து அவன் சொன்ன பேச்சு கேட்கலைன்னா அவங்கள கொல்ல பண்ண கூட தயங்க மாட்டான். இது கூட உங்களுக்கு தெரியாதா? அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ எந்த மாதிரி அவனை பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் ஃபர்ஸ்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தான், ஆனால் அவன் என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா மாறிட்டான், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை நான் எப்போவுமே நம்புறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெய் போய் திடீர்னு நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிட்டு நீ அவன் கூட போகாத, நீயும் நடந்தால் கரெக்டாக இருப்போம், உனக்கும் எனக்கும் தான் வந்து உலகம் ஒரே மாதிரியே இருக்கும், ப்ளீஸ் போகாத அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல தான் நீ என் கூட பழகிட்டு இருக்கியா? நான் வந்து ஜேசனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவனை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அவனை மட்டும்தான் நான் நம்புறேன் எப்போவுமே, இந்த மாதிரி இடத்துல என் கூட நீ பழகாத அப்படிலாம் சொல்லிட்டு நீ என்னை காப்பாற்றுனது தேங்க்ஸ், இதுக்கு மேலே என் கூட வந்து நீ பேசாதன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு அந்த ஜெய் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு நான் உங்ககிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், ஆனால் நீ எவ்வளோ சீப்பாக நீ நடந்துக்கணும்னு நினைக்கல, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஜேசனை பற்றியும் என் பற்றியும் வந்து பேசாத, எங்ககிட்ட எப்பவுமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்போ அவன் கிளம்பும் போது இதை நினச்சி நீ வருத்தப்படுவ, நீ பண்ணுறது ஒரு பெரிய தப்பு, நீ என் கூட சேர்ந்துட்டினா தான் நீ சேஃபாக இருப்ப, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஜெய் வந்து மிரட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன மிரட்டுறியா, நீ யார் ஃபஸ்ட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, திடீர்னு எங்கள் லைஃப்குள்ளார வந்துட்டு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து எங்கள் லைஃப்பில் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது நான் உங்ககிட்ட கடைசியாக சொல்கிறேன், நீ என் கூட சேர்ந்தா மட்டும்தான் சேஃபாக இருப்பேன், இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் போகும்போது அவன் பின்னாடியே வந்துட்டு ஒரு கர்ச்சீஃப் வச்சு நம்ம ஹீரோனோட ஃபேஸில் வந்து வச்சிடறான், மயக்க மருந்து கொடுத்து நம்ம ஹீரோனையும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல நீ இதை நினச்சி வருத்தப்படுவேன்ட்டு, கண்டிப்பாக நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க, அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே மேனேஜர் போயிட்டு உங்களை நினச்சி F4 பாய்ஸ்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க, ஏதோ ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுங்களுக்கு என்ன மாமா, எதுக்காக என்னை நினச்சி கவலைப்படுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை நினச்சி கவலைப்படல, அவங்க ஜான்சி நினச்சி தான் கவலைப்பட்டிருக்காங்க, அவளுக்கு ஜான்சிக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்கும் போதே ஒரு சர்வன்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்தா அதில் வந்துட்டு உன்னை ஜான்சி காப்பாற்றணும்னு நினச்சின்னா தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதில் வந்து நம்ம ஹீரோனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகிட்டு சரி நான் பெட்ரூமில் போய் தூங்குறேன், யாருமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ வந்து சிபி டேனியல் ஜோலாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு அவர் தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும் போதும் இவங்க 3 பேருமே போய் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வெளியவே வரல. அதனால கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவே காணோம். அவர் வந்து ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியே போயிருக்காரு. என்னன்னு தெரியல, ஒரு லெட்டர் வந்துச்சு ஸ்ட்ரேஞ்சா, அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரூமுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்க இருக்கோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஜெய் வந்து அங்கே வரான். வந்துட்டு நீ என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில ஒட்டியிருக்க டேப்பை வந்து பிரிச்சு விடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ யார் உண்மையாலுமே, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜெய் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 2 ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் தான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே கொடுத்தேன், உனக்கு வந்து அந்த ஃப்ளவர் பாட்டு கீழே விழுந்தது, உனக்கு வந்து இந்த மாதிரி புகையினால நீ மயக்கி போட்டு விழுந்தது, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அந்த ரெட் கார்டு கூட நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் எப்படி சூப்பராக பண்ணல, உன்னால் என்னை நான் கண்டுபிடிக்கவே முடியல தானே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது என்னை நல்லா பாரு, உனக்கு என்னை பார்த்தா யாரோ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா, நல்லா என்னை உத்து பாருன்னு சொல்லி சொல்கிறான்.
நம்ம ஹீரோனே வந்துட்டு அவன் ஃபேஸவே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.